தனுசு ராசிக்காரங்களோட அட்வைஸை நீங்க கேட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடுவீங்க. நான் எப்பயுமே சொல்ற விஷயம், தனுசு மாதிரியான அட்வைஸ் கொடுக்கறதுல அடுத்தவங்க பிறந்தான் வரணும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் தனுசுக்கிட்ட அட்வைஸ் கிடைக்குமானா வாய்ப்பே இல்லை. வாயவே திறக்க மாட்டாங்க. இது செல்ஃபிஷா அப்படின்னு எடுத்தா எஸ், ஆமா, நான் சுயம்புடானா. தனுசு ராசிக்காரர்களுக்கு யார் பகைவராக வருவார்? இப்படி இருக்கக்கூடிய தனுசுக்கு ஏன் மேடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் உஷாரா இருந்து ஆரம்பத்திலேயே பட்டுட்டு தானே வந்திருப்பாங்க, அவங்களுக்கு யார் வந்து எதிரியா வந்துட போறாங்க அப்படின்னா அங்கதான் கடவுள் பெரிய செக் வைக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு யார் எதிரியாக வருவார்? எதிரின்னு சொல்ல முடியாது, பட் யார்கிட்ட கவனம் இல்ல, இவர்களை வந்து அடக்கக்கூடிய ஆட்களாக வருவார்கள், இவர்களுக்கு போட்டி போடக்கூடிய ஆட்களாக வருவார்கள். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் உதவ மாட்டாங்க. இப்போ ஒரே வீடா இருக்கு, 2 தனுசு ராசிக்காரங்க ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட அவங்கவுங்க வாழ்வியலை பார்த்துப்பாங்களே தவிர ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒன்று ஆளுமை பண்ணும், ஒன்று அடக்கி தான் தீரும். அது யார் ஆளுமை பண்றாங்க, யார் அடக்குறாங்கன்றது அவங்க உள்ளுக்குள்ள குடும்ப விஷயம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆரா எனர்ஜி, இந்த பீஸ்ஃபுல், இந்த பிரபஞ்சம், இந்த ஞானம், இதை பத்தியான கிரேவிங் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. அது 2K கிட்டாவே இருக்கட்டுமே, தனுசு ராசிக்கார பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா உலகெங்கும் உள்ள ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே வந்துட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தனுசு ராசிக்காரங்க யாரோட சேரக்கூடாது, யார் துரோகியா இருப்பா, யார் எதிரியா இருப்பா, யார் முதுகுல குத்துற ஆளா இருப்பாங்க, யாரை நம்பலாம். ஐயோ இவன் தான் மேடம், எனக்கு தெரியாமல் போச்சு, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் அப்படி காப்பாற்றிருக்கலாமே, இந்த ஃப்ரெண்டெல்லாம் விட்டுருங்க மேடம், ஆனால் யார் எதிரியா வருவா இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் கொஞ்சம் உஷாரா இருக்கலாமே அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. அதை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். எதன் மீதான ஒரு விடயங்களை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்களுக்கான கண்ணுப்படுதல் இல்லை உங்களுக்கான வாழ்க்கைக்கான தடைகள் வருதல் அப்படின்றத பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான நிவர்த்தியாக எந்த தெய்வத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும்ன்ற மாதிரி இந்த எபிசோடு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக உங்களுக்குன்னு போயிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம தனுசு பார்த்தோன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு யார் எதிரியா இருப்பா? நாங்களே ரொம்ப அப்படியே அமைதியின் உருவமாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அப்படியா, அப்புறம் உங்களை நெருப்பு ராசின்னு சொல்கிறாங்க, எல்லாம் சொல்லிக்கிறது நாங்களாம் குரு ராசி, ரொம்ப அமைதி. இந்த குருவே 2 கேட்டகரியாக பிரிக்கலாம் தெரியுமா? தனுசு குரு வந்து மந்திரின்னு சொல்வேன் நான், பயங்கரமான மூளை. அந்த குரு வந்து உங்களுக்கு மத குருவா இருக்கு மீன வீடுனா, தனுசு வீடு உங்களை மந்திரியாக இருந்து இயக்கக்கூடிய ஆட்களாக, இது அமைச்சர்னு பேர் இந்த இருக்கக்கூடிய அமைப்புக்கு. இவன் ராஜா, அவன் சேவகன், இவன் அமைச்சன். அதனால தான் மூல நூல்கள் வந்து மூல திரிகோணத்தை சொல்லும் போது மேஷ வீட்டை வந்து அப்படியே சொல்லக்கூடிய போர் வீரனாக, ஒரு சேவகனாக, ஒரு படை தளபதியாக சொல்லிச்சு. அதே மாதிரி சூரியனை ராஜாவாக வைத்தது இந்த தனுசு வீட்டை தான் அமைச்சனாக வைத்தது. இந்த 3 பேருக்குள்ளேயும் அந்த ஃபயர் ஒரே மாதிரி இருக்கணும், இருந்தால் தான் ஒரு நாடு எதிராளிகிட்ட ஃபயர் ஆகாமல் இருக்கும். கிளியர்? அந்த அளவுக்கு 3 பேருடைய உணர்வுகளும் ஒரே மாதிரி இருக்கணும். அமைச்சர் கரெக்டான நேரத்தில் அட்வைஸ் கொடுத்தாதான். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களோட அட்வைஸை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. நான் எப்பயுமே சொல்கிற விஷயம், தனுசு மாதிரியான அட்வைஸ் கொடுக்கறதுல அடுத்தவங்க பிறந்தான் வரணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் தனுசுக்கிட்ட அட்வைஸ் கிடைக்குமானா வாய்ப்பே இல்லை. ஆனால் மீனம் கேட்காமையே கொடுக்கும், இந்தா வச்சுக்கோ, அது ஒரு மாதிரி. ஆனால் தனுசு அப்படி இல்லை, வாயவே திறக்க மாட்டாங்க. இது செல்ஃபிஷா அப்படின்னு எடுத்தா எஸ், ஆமாம், நான் சுயம்புடா, நானாக தான் வந்தேன், எனக்கு எவன் பலமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கனாலே அங்கே தனுசு இயங்குதுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். ஒருத்தவங்களோட வார்த்தைகளை அவங்களுடைய நட்சத்திரத்தை, அவங்களுடைய ராசியை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்குமானா இல்லை. இளமையிலிருந்தே போராடி வரக்கூடிய ஆட்கள் ரொம்ப ஒரு சில சங்கடங்களையும் சில சவால்களையும் ஃபேஸ் பண்ணி லைஃப்பை செதுக்கி இருப்பாங்க. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குனது அப்படிம்பார் அஜித், அந்த மாதிரி செதுக்குனவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு யார் பகைவராக வருவார்? இப்படி இருக்கக்கூடிய தனுசுக்கு ஏன் மேடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் உஷாரா இருந்து ஆரம்பத்திலேயே பட்டுட்டு தானே வந்திருப்பாங்க, அவங்களுக்கு யார் வந்து எதிரியா வந்துட போறாங்க அப்படின்னா அங்கதான் கடவுள் பெரிய செக் வைக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் எதிரியாக வருவார்கள். மகரமா 2வது வீடேவா, அப்புறம் எப்படி காசு பணத்தை சம்பாதிக்கிறது? நீங்க அப்படி யோசிக்காதீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் உடன்படாத ஆட்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு விஷயம் தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் ஒரு லடாலிடையே போயிட்டு இருக்கும். ஏதோ ஒன்று பிடிக்காமல் இருக்கும். அது எதிரி துரோகிக்கு அப்பாற்பட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் நம்மளை பார்த்தா பிடிக்கும், சில பேர் பார்க்கும்போது ஏன்டா இவங்களை பார்க்குறோன்னு தோணும், சில பேர் வந்தால் பார்க்க மாட்டோமோன்னு தோணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இந்த மாதிரிலாம் சில அமைப்புகள் இருக்குல்ல, அவங்க பேச வேணாம், அவங்களுடைய ஆறாவே நம்மளை அந்த மாதிரியான ஒரு தன்மைக்குள் வெளிப்படுத்தும் அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே மகர ராசிக்காரர்களை பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம செக்யூர்டாக இருக்கணுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் டக்கு நம்ம எதையும் சொல்லக்கூடாதுன்ற அவார்னஸையும் இயல்பாகவே மூளை பதிவு செய்து விடும்.
நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? தனுசு ராசிக்காரர்களுக்கு யார் எதிரியாக வருவார்? எதிரின்னு சொல்ல முடியாது. பட் யார்ட்ட கவனம்னா, அந்த கடகம் அப்படின்ற ராசியும், ரிஷபம் அப்படின்ற ராசியும் இவர்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஆளாக வருவார். இல்ல இவள்களை வந்து அடக்கக்கூடிய ஆட்களாக வருவார்கள். இவர்களுக்கு போட்டி போடக்கூடிய ஆட்களாக வருவார்கள். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரிஷப ராசிக்காரர்களும், இந்த கடக ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு சரிசமமா நான் தான் அப்படின்ற மாரி வந்து நிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக இவர் சில சில சங்கடங்களையும், சில சவால்களையும் வாழ்வியலில் ஃபேஸ் பண்ணியே தீருவாங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாரி நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த நெருப்பு ராசிகள் வந்து தங்களுக்கு தங்களே உதவி கொள்ளாது. செவ்வாயா இருந்தாலும் சரி, நெருப்பு ராசியா இருந்தாலும் சரி, தங்களுக்கு தங்க நட்சத்திரம் உதவும். அந்த மாரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் உதவ மாட்டார்கள். இப்போ ஒரே வீடா இருக்கு 2 தனுசு ராசிக்காரங்க ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட, அவங்கவங்க வாழ்வியல பார்த்துப்பாங்களே தவிர, ஒண்ணு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒண்ணு ஆளுமை பண்ணும், ஒண்ணை அடக்கி தான் தீரும். அது அது யார் ஆளுமை பண்றாங்க, யார் அடக்குறாங்கன்றது அவங்க உள்ளுக்குள்ள குடும்ப விஷயம். அது நம்மளுக்கு வேணாம். இருந்தாலுமே சில பேர் கேட்பாங்க, ஒரே ராசிக்காரங்கள கல்யாணம் பண்ணலாமா? ஒரே நட்சத்திரக்காரங்கள கல்யாணம் பண்ணலாமா? இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என்ன பெருசா வரும்போது மொத்தமா 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கிற மாரி வரும். ஒரு சனி தசைலாம் நடக்குது, சனி புத்தி நடக்குது, இல்ல 7 1/2 சனிலாம் நடக்குது அப்டின்னா, கஷ்டங்கள 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இயல்பாவே தனுசுக்கு ஒத்து போற மாரியான வாழ்வியல் கிடைத்தல் அப்டின்றது ரொம்ப அதிகம் தான். அது 7ஆம் இடமே புதனிடமா இருக்கும். டூயலாவே தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் அது டூயலாவே இருக்கும். கண்டிப்பா தனுசு ராசிக்காரர்களுக்கு அது திட்டினாலும் பரவால்ல, நீங்க ஒத்துக்கிட்டாலும் பரவால்ல. ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியர் கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு ஒன் சைடாவது வந்துட்டு போயிருக்கும். இல்லவே இல்லன்னுலாம் கமெண்ட் போட்டீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு தான் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து டிஃபால்ட் விதி. ஒண்ணுமே பண்ண முடியாது. தன்னை ரொம்ப இளமையா காட்டிப்பாங்க. எப்பயுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம், வாசி, சித்தி இதன் மேலெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு காதலே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கிரேவிங் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிரேவிங்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆரா எனர்ஜி, இந்த பீஸ்ஃபுல், இந்த பிரபஞ்சம், இந்த ஞானம் இத பத்தியான கிரேவிங் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. அது 2கே கிட்டாவே இருக்கட்டுமே, தனுசு ராசிக்கார பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா, இத இத பத்தி பேசும்போதோ, இத பத்தி பார்க்கும்போதோ கொஞ்சம் அதிகமா அத பார்ப்பாங்க. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க. பட் ஆனா அவர்களுக்கு அந்த தாகம் என்பது இயல்பாகவே இருக்கும். ஒரு வயது ஆக ஆக ஒரு 40 வயது, 50 வயசு ஆனப்புறம் இயல்பாகவே ஒரு சாமியார் நிலைக்கு மாறக்கூடிய ஆட்கள் தனுசு ராசிக்காரங்களா மாறிடுவாங்க. ஏன்னா அதுதான் காலபுருஷனுடைய 9ஆம் வீடு. பாக்கியங்களை தரக்கூடிய பாக்கியாதிபதி அவர். காலத்துக்கே அப்படிதான். அவர் வீட்ல இருந்து அந்த கோவில் அப்படின்ற இடமே ஸ்டார்ட் ஆகும். தனுசு ராசியில நீங்க பொறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்க வீடு கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு வரும்போது பிள்ளையார் கோயில தாண்டி வர மாரி இருக்கும். இல்ல பிள்ளையார் கோயில் தான் உங்க வீட்டு அடையாளமா இருக்கும். இங்க இருக்கு அந்த அடையாளம் தான். இந்த கோயில தாண்டி எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல பிள்ளையார் கோயில் வீட்டு சாவியாவது உங்க வீட்ல இருக்கும். இல்லையா, ஏதாவது ஒரு கோவில உங்க பரம்பரையில் இருப்பவர்கள் நிர்வாகம் பண்ணி இருப்பார்கள். கோவிலுக்கு தானம் குடுத்திருப்பார்கள் இடத்த. அப்படி இருந்தா தான் நீங்க தனுசுல பொறந்திருப்பீங்க. இடத்த இன்னொருத்தவங்களுக்கு தானம் குடுக்காம நீங்க தனுசுல பொறக்கறதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்போ நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல பிறப்பதற்கு கூட சில கர்மிகள் இருக்கா? எஸ் அஃப்கோர்ஸ். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல்ல நான் யாரிடம் கவனமாக இருக்கணும்? அப்படின்னா எந்த ஆள்ட்ட கவனமா இருக்கணும். ஆனா யார்ட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும்? மகர ராசிக்காரர்கள்ட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்கள அண்டர் எஸ்டிமேட் யார் பண்ணுவா? மகர ராசிக்காரங்களும், கும்பராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் உங்களிடமிருந்து உங்களுடைய எனர்ஜிய சக் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அப்ப எனர்ஜிய சக் பண்றதுன்னா என்ன மேடம்? எனக்கு புரியல. அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜிய ஃபுல்லா பார்த்து, பார்த்து ஐயோ! இப்படி அந்த மாரி கொஞ்சம் பொறாமப்படக்கூடிய, கொஞ்சம் ஏக்கப்படக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்த ரிஷபத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஸோ சுக்கிரன் நட்சத்திரம் இருக்கிறவர்களும் தனுசோட அவ்வளவா பெருசா கனெக்ட் ஆக மாட்டாங்க. இது திரும்ப திரும்ப சொல்ற மாரி டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த கிரகம் ஒருவேளை சந்திரன் யாரால் பார்க்கப்படுகிறான் என்பதை பொறுத்து உங்களுடைய குண இயல்புகள் மாறலாம். ஆனா இயல்பாவே இதுதான். அப்ப இவர்களிடத்தில் தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். யார நட்பு வைத்துக் கொள்ளலாம்? மேஷ ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் நட்பு வைத்துக் கொள்ளும்போது, பயங்கரமான ஒரு ஆளுமை பண்பையும், ஒரு அதீத இதுவும் உங்கள பத்தி எவனா ஒருத்தன் பேசணும், ரூ. 5 குடுக்காம உங்கள பத்தி யாராவது பேசணும்னா மேஷ ராசிக்காரன் பேசணும். ரொம்ப சிம்பிள். ஏன்னா, அதுதான் உங்களுக்கு 5ஆம் இடமா வருது. 5ஆம் இடமே பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு தான். அப்ப இயல்பாவே தனுசுவ புகழ்றது மேசமா தான் இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி. ஒருவேளை நல்லா நல்லா நோட் பண்ணுங்களேன். இந்த டீச்சர்ன்னு குட்டி பசங்கலாம் சுத்தி வருதுன்னா, அந்த டீச்சருக்கும், இதுக்கும் தனுசும் மேசம் கனெக்டிவிட்டியா இருக்கும். இதெல்லாம் இயல்பாவே நடக்கிற விஷயம். ஒவ்வொரு கிரகங்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்கின்ற வருஷத்துல, தனுசுக்கு வந்து மேஷ ராசிக்காரர்கள் ஒரு ஒரு கொள்கை பரப்பு செயலாளராகவே மாறி விடுவார்கள். அதே மாரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக மாறுவார்கள். இதுதான் அழகான விதி. இந்த ட்ரையாங்கிளோட விதியே வந்து எப்படின்னா, இப்படி வரும்போது இது இப்படி வேலை செய்யும். எகைன் அது தனுசுலருந்து ஆரம்பிக்கும்போது இந்த வில்லம்பு எங்க கொண்டு போய் தன்னுடைய ஆரோவ செலுத்துனா, மேஷத்துல செலுத்தும். அந்த ஆரோ செலுத்த அந்த இரையை யார் எடுத்துக்கொள்வார்னா, சிம்மம் எடுத்துக்கொள்ளும். அப்ப இந்த ட்ரையாங்கிள் விதி இருக்கு பார்த்தீங்களா? அந்த திரிகோணங்களுடைய இயக்கம் எல்லாமே உங்களை செழுமை செய்வதற்கான ஆட்களை அனுப்பி வைக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க இவர்களிடம் உஷாராகவும், இந்த மாரி ஆட்கள உங்க கூட வச்சுக்கும் போதும், உங்களுக்கான
வாழ்வியலுக்கான வாய்ப்புகளும் வசந்தங்களும் கிடைக்கும். ஓகே. தனுசு ராசிக்காரங்களுக்கு எதை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுவாங்க? தனுசு மாரியான ஒரு எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளு இருக்காங்க அப்படின்னா, அது கொஞ்சம் டவுட்டு தான். எத கேட்டாலும் சொல்லுவேன். ஒரு விக்கிபீடியா மாரி எத கேட்டாலும் வரும் தனுசுகிட்ட இருந்து. இதுனா இது வரும், அதுனா அது வரும். அப்படி அது நீங்க ஒரு இதுதான் இருக்கணும்னு இல்ல. சாதாரண ஒரு குழந்தையா இருந்தா கூட அது 5 விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கும். அதுதான் தனுஷோட வேலையே. இவங்களே வந்து காய்ச்சலுக்கு பேராசிட்டமால் போட்டுக்குவாங்க. இவங்களே வயித்து வலிக்கு பேன் போட்டுக்குவாங்க. இவங்களே ஆன்டிபயோட்டிக் போட்டுக்குவாங்க. டாக்டர்ட்ட போய் அதெல்லாம் போட்டேன். வேற ஏதாவது போடணுமா? இப்படி கேட்பாங்க. ஐயோ! வயிறு வலிக்குது டாக்டர் மாத்திரை குடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாரி தனக்கே எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடிய இந்த தனம் இருக்குல்ல, இது உங்களுக்கான திறமையை நீங்கள் காட்டும்போது தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் பொறாமைக்கான விஷயத்தை கவர்ந்து கொள்கிறீர்கள். அப்ப திறமைய காட்டாம இருக்க முடியுமா? அப்புறம் எப்படி நாங்க ஜெயிக்கிறது? அப்ப எப்படி நாங்க வந்து இது பண்றது? நாங்க எங்க திறமைய காட்டாம இருக்கணுமா? ஒண்ணு மட்டும் சொல்றேன். தனுசு ராசிக்காரங்க தயவு செஞ்சு முன்னாடி வந்தீங்க அப்டின்னா, அது வந்து கொஞ்சம் உங்களுக்கான வாய்ப்புகளை பின்னோக்கி தள்ளிவிடும். அப்ப முன்னாடி வந்து நிக்கிறது, முன்னாடி ஒரு விஷயத்த பண்றது, ஃபர்ஸ்ட்டுன்னு போய் நிக்கிறதெல்லாம் தனுசு பண்ணாம இருந்தாங்கனாலே, இத தெரிஞ்சவன் அத இயக்க ஆரம்பிச்சுடுறாங்க. பயங்கர பெருசா தனுசு தான் சொன்னேன் ஞானம். நெறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வரமாட்டாங்க. பின்னாடியே இருந்து நைஸா அப்டியே காரியத்த சாதிச்சு போயிடுவாங்க. இல்லயே இன்ட்யூஷன் சொல்லும் அவங்களுக்கு. முன்னாடிலாம் போ வேண்டாம். நம்ம பின்னாடி இருந்துக்குவோம். அப்படின்னு. ஆனா சில பேர் நான் முன்னாடி போகக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆபத்தை தான் சந்திக்கிறார்கள். ஸோ இது எப்படின்னா, இதனால தான் வந்து சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரமே மூல நட்சத்திரம். அந்த மூலம் யாரோடதுன்னா அனுமனுடையது. ராமனை தூக்கி விட்டனால தான் அனுமன் அங்க உயர்வடைஞ்சான். ராமான்னு சொல்லியே இப்ப அனுமன் ஒரு ஒரு இத்தனை வானரங்கள் நடுவுல அனுமன் தான் மிகப்பெரிய ஆளா நிக்கிறாரு அப்படின்னா, அந்த குரு பக்தி. அப்ப தனுசு பின்னாடி இருந்து இயங்குச்சு அப்படின்னா, அவர்களுக்கான பெயர், புகழ் கிடைக்கும். முன்னாடி வராம இருக்கிறது தனுசுக்கு தேவை. ஏன்னா முன்னாடி வந்தாங்கன்னா, அவர்கள் வந்து அவ்வளோதான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப போராடி வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க தனுசு ராசிக்காரங்களா இருப்பாங்க. ரொம்ப போராடியிருப்பாங்க வாழ்க்கையில. பல அசிங்கம், பல அவமானம் இதெல்லாம் தாண்டி தான் தனுசு வந்திருக்கணும். ஏன்னா தங்கத்த புடம் போட தான் தங்கம் ஜொலிக்குன்ற மாரி வாழ்க்கையை அவர்களை புடம் போட்டு வைத்து தான் அவர்களுக்கான வாழ்வியலை குடுத்துரும். ஒரு 30 வயதுக்கு மேல தான் தனுசு ராசிக்காரங்க சம்பாதிக்கவே ஆரம்பிப்பாங்க. 30லேருந்து 38 வயசு தனுசு ராசிக்காரர்கள் சம்பாத்தியத்துக்குள் என்ட்ரி ஆயிடுவாங்க. நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் எந்த வயதில சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றத கூட நம்ம எடுக்க முடியுமா? எஸ் எடுக்க முடியும். அப்ப தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் 30லேருந்து 38க்குள்ள அவர்கள் வந்து ஒரு வேலைக்குள் வந்து அவர்கள் தேவைப்படக்கூடிய ஒரு சம்பாத்தியம் அந்த வயசுக்குள்ள அவர்களுக்கான திருமண வாக்கியம் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நான் சொன்ன மாரி ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகழ ஆரம்பித்துடும். அவர்களுக்கான வாழ்வியலுக்கான ஒரு தனியா நானே பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்றது 20 வயசுலலாம் வராது. 30 வயசுல தான் ஒரு பொறுப்பு வந்து தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையை எதிர்கொள்ளவே ஆரம்பிப்பார்கள். அதுவரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஓடுவாங்க. 30 வயசுக்கு மேல தான் அவர்களுக்கான ஒரு வாழ்வியல ஃபேஸ் பண்றதுக்காக அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற எண்ணமே ஒரு அது வரைக்கும் விளையாட்டுத்தனமாவே உட்கார்ந்திருக்கும் தனுசு. ஸோ இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, விஸ்வரூப வெற்றியா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிந்து உங்களுடைய திறமையை வந்து சொல்லாம இருக்கிறது. திறமையை காட்ட வேண்டிய இடத்துல காட்டுங்க. ஆனா அதையே சொல்லாதீங்க. "பாத்தியா நான் எவ்வளோ பெரிய ஆள் பாத்தியா? நான் முடிச்சுட்டேன் பாத்தியா?" ஏன்னா தவறா எடுத்துக்காதீங்க. இது கிரகத்துடைய அமைப்பு தானே. கொஞ்சம் சுயத்தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஆட்கள் தனுசு ராசிக்காரங்க. அது இயல்பாவே வந்துரும். அது மத்த ராசிக்கு வருதா இல்லையோ, தனுசுக்கு இயல்பாவே வந்துரும். "என்ன மேடம் புதுசா சொல்றீங்க? சுயத்தம்பட்டம் கண்டிப்பா அடிப்பாங்க. பேசுற 10 வார்த்தையில ஒரு வார்த்தையாவது அவங்கள பத்தியான சுயத்தம்பட்டம் இல்லாம, சுய பிரகடனம் இல்லாம தனுசு வந்து வார்த்தைய முடிக்காது. இது வந்து அதான் சொல்றேன். இது அவங்க தப்பே இல்ல. இது அங்க இருக்கக்கூடிய கேதுவோட, அங்க இருக்கக்கூடிய சுக்கிரனோடய, அங்க இருக்கக்கூடிய அப்போ அதே தானே மேடம் இதுக்கும் சிம்மத்துக்கும் இருக்கும். அதே தானே மேஷத்துக்கும் இருக்கு. அவர்கள் பண்ணுவார்களா? நோ. அவர்கள் பண்ண வைப்பார்கள். தம்பட்டம் பண்ண வப்பாங்க. ஆனா தம்பட்டமே தானே அடிச்சுக்கிறது எல்லாமே இந்த தனுசு தான். ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சுட்டு அத பத்தி ரொம்ப பீடிகையாக குடுக்காம இருக்கிறது. இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கண்ணு படுதல், இது அதன் மூலமாக வரக்கூடிய தடை நிவர்த்தி. நான் இவ்வளோ சம்பாதிச்சுட்டேன் இந்த தடவ. அப்படின்னு சொன்னாங்கன்னா, அடுத்த தடவ உங்களால சம்பாதிக்க முடியாது. அது எல்லா ராசிக்கும் தானே காமன். எல்லா ராசிக்கும் காமன் தான். ஆனா தனுசுக்கு இன்னுமே கொஞ்சம் அது அதிகமா ஒர்க் பண்ணும். தனுசு ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? 5ஆம் வீடே செவ்வாயுடைய வீடா வருது. மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான முறையில திரு ஆவினன்குடியில போய் நமஸ்காரம் பண்றது. மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் நமஸ்காரம் பண்றது. முருகப்பெருமான புடிச்சுக்கிறது. இது எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம். இந்த பக்கம் 9ஆம் இடமான சிவனை தன் சிந்தையில் நிறுத்திக் கொள்வதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்பை கொண்டு வரும். ஸோ அப்ப செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூ கொண்டு முருகனை வழிபாடு செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு பிரச்சனையிலேருந்து வெளில வந்துருவாங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் இன்னும் நிறைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா லைஃப்ல ஜெயிக்கலாம், எப்படி பொருளாதாரத்துல வந்து மேன்மையடையலான்றத வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.